இவர்கள் எங்கே விவசாயிகளை பார்த்தார்கள்? விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். விவசாயிகளுக்கு துரோகம் விளைகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தை நினைவுகூட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு பல்வேறு கூட்டத்தில் பேசுறார் உதயநிதி ஸ்டாலின். நீட் தேர்வை ரத்து செய்ததற்கு ரகசியம் என்று சொன்னார். இன்ன வரைக்கும் ரகசியத்தை கண்டே பிடிக்க முடியும். தேர்தல் நேரத்தில் நாங்க வாக்குறுதி கொடுக்கல, ஓட்டுக்காக நாங்க வாக்குறுதி கொடுக்கல, மக்களுடைய நன்மைக்கு அவர் கோரிக்கை ஏற்று நாகப்பட்டினத்தை மாவட்டத்தை பிரித்து மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கிய அரசு அதிமுக அரசு. டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசோடு பேசி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை ஏற்று மத்திய அரசிடத்திலே போராடி வாதாடி டெல்டா மாவட்ட மக்கள் இன்றைக்கும் துன்பப்படாமல் துயரப்படாமல் விவசாய கழிவுகள் நில விவசாய பெருங்குடி மக்களுடைய நிலம் அறிபோகாமல் பார்த்துக் கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. இந்த ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருந்த காலம், கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலம், அந்த காலகட்டத்தில் இந்த நீட்டனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது ஸ்டாலின். நல்லா ஞாபகம் வச்சுங்க. டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாய குடிமக்கள், விவசாய தொழிலாளர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நீட்டே அது வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதை தடுத்து நிறுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எண்ணி பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது சுமார் 50 லட்சம் விவசாயிகளுக்கு 9,600 கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகையை இந்தியாவிலேயே அதிகமாக பெற்றுத் தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய நிலை என்ன? இன்றைய முதலமைச்சர் 2023 ஜூன் 12ஆம் தேதி மேட்டூருக்கு நேராக வந்து டெல்டா பாசன விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்ய தண்ணீர் திறந்து விடுவதாக அறிவித்து நேராக மேட்டூருக்கு வந்து ஜூன் 12 2023 ஜூன் 12ஆம் தேதி தண்ணீரை திறந்தார். தண்ணீரை திறந்தால் முழுவதும் அந்த குறுவை சாகுபடி விளைச்சல் இருக்கின்ற வரைக்கும் தண்ணீர் விட்டா சரியாது. இன்னைக்கு முதலமைச்சர் தண்ணீர் திறந்து விட்டார். உடனடியாக விவசாயிகள் சுமார் 5.2 ஏக்கர் நிலத்தில் குறுவை சாகுபடி டெல்டா மாவட்டத்தில் சாகுபடி செய்தார்கள். நிலைமை என்ன? ஒரு 2 மாதம் தண்ணீர் இருந்தது. நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கர்நாடகத்திலிருந்து பெற முடியவில்லை. திரு ஸ்டாலினால் திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தண்ணீரை திறந்து விட்டு விட்டார். ஆனால் தொடர்ந்து தண்ணீர் வந்தால் தானே அந்த டெல்டா மாவட்டத்தில் பயிரிடப்பட்ட குறுவை சாகுபடி அதை விளைச்சல் எடுக்க முடியும். விவசாயிகள் இடையிலே 2 மாதம் தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. கர்நாடக அரசு நமக்கு வழங்க வேண்டிய நீரை கொடுக்க மறுத்துவிட்டது. இந்த கைலாக அரசு அதை கேட்டு பெற முடியவில்லை. தண்ணீர் வராத காரணத்தால் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற குறுவை சாகுபடி செய்த சுமார் 3.50 லட்சம் ஏக்கர் காய்ந்து சேதமடைந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற போது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்திலே விவசாயிகளை சேர்ப்போம். ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த 3 ஆண்டுகளாக குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இடம்பெற செய்யல. அதனால 2023ஆம் ஆண்டு தண்ணீரை திறந்து விட்ட பிறகு இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறாத காரணத்தினாலே 3 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி காய்ந்து சேதமடைந்து விட்டது. அந்த 3 லட்சம் ஏக்கர் சேதமடைந்த விவசாயிகளுக்கு, பல லட்சம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீடு தொகை கிடைக்கப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசு விடியா திமுக முதலமைச்சர் அதை செய்ய தவறிவிட்டார். இதனால விவசாயிகள், குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் தண்ணீர் எல்லாம் வறண்டு போய் காய்ந்து போய் அந்த குறுவை சாகுபடி விளைச்சலை பெற முடியாத நஷ்டத்துக்கு உள்ளானார்கள். இவர்கள் எங்கே விவசாயிகளை பார்த்தார்கள்? விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். விவசாயிகளுக்கு
துரோகம் விளைகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் நினைவுகூட கடமைப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த தொகையை கூட பாதிக்கப்பட்ட அந்த குறுவை சாகுபடி செய்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தர மறுக்கின்ற அரசாங்கமா, விவசாயிகளுக்கு காக்கின்ற அரசாங்கம்? அது மட்டுமல்ல, அந்த நீட் தேர்வை திமுக ஆட்சி அமைந்தவுடன் ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது ஊரூரா பேசினாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க. அப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யும். ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. என்ன செஞ்சது? இன்னைக்கு பல்வேறு கூட்டத்தில் பேசுறார் உதயநிதி ஸ்டாலின். நீட் தேர்வை ரத்து செய்ததற்கு ரகசியம் என்று சொன்னார். இன்ன வரைக்கும் ரகசியத்தை கண்டே பிடிக்க முடியல. ஒரு கையெழுத்துல நீட் தேர்வை ரத்து செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு பல லட்சம் கையெழுத்துக்களை நீட் தேர்வுக்கு ரத்து செய்வதற்கு ஜனாதிபதியிடம் கொடுப்பதற்காக கையெழுத்து வாங்கி அண்மையிலே சேலத்தில் நடந்த இளைஞர் மாநாட்டிலே மாநில மாநாட்டிலே அந்த கையொப்பம் வாங்கின கடிதங்கள் எல்லாம் இன்றைக்கு சிதற விட்டு காடியிலே விதிப்பட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சி. இதுதான் திமுக அரசுடைய வரலாறு. எதையுமே செய்ய மாட்டாங்க. அறிவிப்பது மிக பிரமாண்டமா இருக்கும். மக்களை ஏமாற்றுவதிலே பிரமாண்டமாக இருக்கும். கவர்ச்சிகரமாக பேசுவதிலே முதலிடம் வைப்பார்கள். ஆனால் சாதனையிலே எதுவுமே இருக்காது, பூஜ்ஜியமா இருக்கும். அதுதான் திமுக.